ஹலோ மக்களே, வணக்கம். தமிழ் புத்தாண்டு நாள் முன்னாடி நாள் ராத்திரியே கீழே ஃப்ளோர் எல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு மேலே ஃப்ளோர் ஃபுல்லாக பெருக்கிட்டு சூப்பராக நம்மளோட புது மாப் வச்சு தொடன்னு துடைச்சிட்டோங்க. அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அந்த ஃபிட்டிங்கும் சரியில்லை. இருந்தாலும் நம்ம விடுவோமா, செம்மையாக வச்சு சூப்பராக துடைச்சிட்டோங்க. அப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் வெளியே வாசலில் தொளிச்சு அழகாக கோலம் போட்டோங்க. இது ஒரு சந்து புள்ளி டிசைன் கோலம் தாங்க. பார்த்து போட்டேங்க. அதனாலேயே நம்மளால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. புள்ளியை மட்டும் நம்ம வீடியோவில் எடுத்துட்டோம். அப்புறமா கோலம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போட ஆரம்பித்தேங்க. ஒரு பக்கம் கரெக்டாக வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் புள்ளியை விட்டுட்டு இருக்கேன் போலையே. சரி, நம்ம விடுவானானே, இவ்வளோ தூரம் போட்டுட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அழகாகவே அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளிட்டோங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா பரவாயில்லையே, நம்ம கூட சூப்பராக தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நிலா எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 11 மணி ஆகிடுச்சுங்க. அப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணது எல்லாத்தையும் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கெட்டு பாத்ரூம் கழுவுந்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சுட்டு அழகாக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம போயிட்டு தூங்கிட்டோங்க. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா நம்ம கோலம் சூப்பராக ஜொலிச்சிச்சுன்னே சொல்லாங்க. அப்புறமா நம்ம நாய்க்குட்டிங்களுக்கு அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பார்த்திங்களா. மல்லிகைப்பூ செம்மையாக இருக்குல்ல. இது கலர் கோலம் கீழே கொடுத்துருந்தேங்க. இதை பாருங்க, நம்ம ஜூஜுக்கெல்லாம் போட்டாச்சு வாக்கிங் போகும்போது. இது இன்னொரு கோலங்க, எங்கள் அம்மா போட்டுட்டாங்க, நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா காஃபி கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம பார்லேஜியோட சேர்த்து வச்சு அப்புறம் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக பூவெல்லாம் வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் படையில் போட்டு சாமியும் கும்பிட்டோங்க. சூப்பராகவே என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தோம். வடை, பாயாசம், இட்லி, பொரியல், சாப்பாடுன்னு சொல்லிட்டு மொத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சாய்பாபாவுக்கும் அழகாக பூக்களை வச்சுட்டு சூப்பராக பூவெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் விளக்கு ஏற்றிடுவோம்னு சொல்லிட்டு விளக்குல எண்ணெயை ஊற்றி அழகாக பெரிய போட்டு நம்ம சாய்பாபாவுக்கும் சூப்பராக விளக்கேற்றி சாமி கும்பிட்டோங்க. அப்புறம் என்ன, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். வீட்டில் செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு கட்டு